வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர்பான ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது பொங்கல் தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் கொச்சு. பொங்கல் நம்ம அரிசி வச்சு பண்ண போகிறது இல்லைங்க, அவல் வச்சு டக்குன்னு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா அரிசி பொங்கலோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். முதல்ல இந்த பொங்கல் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். 2 கப் அளவுக்கு அவலை நல்லா களைஞ்சிட்டு ஒரு வடிதட்டில் கொட்டிட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் அந்த அவல் ஊறட்டும். அடுத்தது ஒரு பெரிய கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை சேர்த்துட்டு முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் இந்த நெய் கூட நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்ததுக்கப்புறமா தாளிக்கிற சாமான்லாம் சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு கருப்பு மிளகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பொடிப்பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துட்டு பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா வாசனையும் கொடுக்கும், பொங்கலில் இருக்கிற வாய்வு தன்மையும் நீக்கி கொடுக்கும். பருப்பெல்லாம் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு பொடி சேர்த்துட்டு மிளகு பொடி கருகாமல் இருக்கிறதுக்கு உடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அவல் களையும் போதே 1 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பை நல்லா களைஞ்சிட்டு குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா மசிகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும். அந்த மசிஞ்ச பருப்பு மிக்சர் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து விட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அவலை இந்த பருப்பு மிக்சரில் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். அவல் பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தேன் மினிட்ல வெந்துடும். இல்லை பச்சையாக கூட சாப்பிடலாம், தப்பு கிடையாது. பட் இந்த பருப்பும் அவலும் நல்லா ஒத்து போகணுங்கிறதுக்காக தான் 5 நிமிஷம் கொதிக்க விடுறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்துட்டு சூடாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். அடுத்ததாக கத்திரிக்காய் கொச்சு பண்ணலாம் வாங்க. கடாயில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி அளவுக்கு, அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் இந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். பெரிய சைஸ் தக்காளினா ஒரு 3 தக்காளியை நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொச்சோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வரணுங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவும் கடலை மாவும் இந்த கொச்சுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். இப்போ இந்த பொடிகள்லாம் இந்த எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதோட பச்சை வாசனை நம்மளுக்கு சீக்கிரமே போயிடும். இந்த ஸ்டேஜில் டக்குன்னு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதில் மீடியம் சைஸில் நான் 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கிற பொடிகளும் மாவும் அடிப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டக்குன்னு கத்திரிக்காய் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நீங்கள் எடுத்துக்கிற கத்திரிக்காவை பொறுத்து உங்களுக்கு வேகிற டைம் மாறும். விதை கம்மியாக இருக்கிற கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு கத்திரிக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொங்கலுக்கு பாசிப்பருப்பு வேக வைக்கும் போதே ஒரு படி எக்ஸ்ட்ராவாக போட்டு வேக வச்சுக்கோங்க. அதாவது வெந்த பாசிப்பருப்பில் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுட்டு நான் இந்த கொச்சில் சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் ஆபர்ஜின் எடுத்துருக்கிறதுனால அது ரொம்ப குவிக்காக வெந்துடும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கொச்சு ரெடி. ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகள் இருந்தால் தூவி விட்டுட்டு பொங்கலோட சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த காம்போவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.